Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறோம். அதாவது நாடு விட்டு நாடு போய் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்ஷுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி விஜி சிம்ப்ளி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும். மெக்சிகன் டேக்கோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது என்ன எல்லாம் பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். டேக்கோ செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 10 டேக்கோ வரா மாதிரி கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய 3 கேப்சிகம், 3 கலரில் 3 கலர் என்கிட்ட இருந்தது. 3 கலர் கேப்சிகம் பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி, மொசரல்லா சீஸ் இருந்தது, அது துருவி வச்சுருக்கிறோம், ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, சில்லி ஃப்ளேக்ஸு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இது ஒரு 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். இது கோதுமை மாவு. நம்ம மைதா மாவில் செய்யறதுனா கூட செய்யலாம். நாங்கள் கோதுமை மாவு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம். அதனால நான் கோதுமை மாவுலேயே செய்கிறேங்க. இது நம்ம இப்போ பூரிக்கு, சப்பாத்திக்கு நான் பெரிய உருண்டையாக எடுப்போம். நம்ம பூரிக்கு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா மெலிசாக நம்ம திரட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நம்ம கையில் மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். நம்ம ஸ்லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். ஆயிலே வச்சு வதக்கிடலாம், சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. குடமிளகாயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். 3 கலர் குடமிளகாய், நம்ம அந்த சப்பாத்தி பூரி மாதிரி ரோல் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதில் தான் இது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ எல்லாம் செய்துன்னு இருக்கிறோம். ஒவ்வொரு பொருளாக சேர்த்து செய்துன்னு இருக்கேன். இதையெல்லாம் வதக்கிட்டு அதில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூனு எடுத்து வச்சேன். நான் 1 ஸ்பூனை சேர்த்துக்கிறேன். பிளெயின் மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தக்கின மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் காரமாக கொஞ்சம் சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சம் காரமாக இது பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். இது குட்டி ஸ்பூனு, அதனால் 1 ஸ்பூன் கணக்குக்கு விட்டுருக்குறேன் ரெட் சில்லி சாஸு. க்ரீன் சில்லி சாஸு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. என்கிட்ட இருக்குது, அதனால் நான் போட்டேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய உப்பு நம்ம சேர்த்துடலாம். உப்பெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல இதில் சேர்த்துக்கலாம். இதில் போட்டுக்கலாம். அப்படியே நறுக்கி வச்ச கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். இது ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ நம்ம இந்த மாதிரி பூரியாட்ட மெலிசாக தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை நம்ம இப்போ போட்டு வச்சுக்கணும். இது 3/4 பாகம் வேக வச்சு எடுக்கணும். சிம்லேயே தான் வைக்கணும், ஐலெல்லாம் வைக்கக்கூடாது. 3/4 பாகம் வேகிற மாதிரி எல்லா சப்பாத்தியும் இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிறதுலாம் சுட்டி எடுத்துக்கலாம். ஆயிலெலாம் விட வேண்டாம். இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்த மாதிரி எடுக்கணும். இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். சிம்லே தான் வைக்கணும். இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்தால் போதும். இது கோதுமை மாவுனால கொஞ்சம் கலராக இருக்குது. மைதா மாவுனா வெள்ளையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸு, ரெட் சில்லி சாஸு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
திருவி வச்சுருக்கிறேன் மசாலா சீஸ் எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் வைங்க, நல்லா இருக்கும், அப்போ தான் சூப்பராக. இப்போ திருப்பியும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கலாம். மெல்ட் ஆகி அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சீஸை நம்ம போட்டு இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சுட்டி எடுக்கலாம். ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கதை இதில் போட்டுடலாம். அப்படியே செவக்கட்டும். சிம்லே வச்சு 2 பக்கமும் திருப்பி போடலாம் செவக்கிற வரைக்கும். சூப்பராக இருக்குது. நல்ல எம்மியான ஒரு சாரமான கலக்கலான டிஷ் ரெடி. அதான் மசாலா டாக்கோஸ் ரெடி. பாருங்க அந்த சீஸ் எல்லாம் எப்படி வருது பாருங்க, அப்படியே சூப்பராக சூப்பர். இப்போ நம்ம எப்படி செய்யறதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ டெஸ்டிங் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். இப்போ டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. இது வந்து அப்படியே சாப்பிடலாம். நம்ம இதில் காரம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை நம்ம டொமேட்டோ கெச்சப் எதனா இருந்தால் அதையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் சீஸ், இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப 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 நல்லது. சீஸு இந்த வெஜிடபிள் இதெல்லாம் சேர்ந்து கொடுத்தா அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட ஒரு 2 ரோல் கொடுத்தோம்னா அழகாக கடிச்சு சாப்பிட்டு விடுவாங்க. அவ்வளோ அருமையான டிஷ் இது. சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த க்ரன்ச்சினஸ் நம்ம போட்டிருக்க குடமிளகாய் எல்லாம் அப்பா காரசாரமாக சூப்பராக இருக்குதுங்க. இது எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே பாய்.